மௌலிதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருக்கக்கூடியங்கிறதுக்கு நம்ம பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் சூரியனை போலவும் சந்திரனை போலவும் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதத்தான் மௌலிதிலே நாம் படிக்கிறோம். அந்த ஷம்சுன் அந்த பதுருன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நீங்கள் சூரியனாக இருக்கிறீர்கள், பூரண சந்திரனாக இருக்கிறீர்கள். அப்ப நம்ம சொல்றோம் ஹதீஸ்ல வந்ததுதான் மௌலிதில் இருக்குதுன்னு ஆயிப்போச்சு. அதே போல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்களை சாட்சியாளராக நற்செய்தியாளராக எச்சரிக்கை விடுக்கக்கூடியவர்களாக நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். அதுதான் மௌலிதிலே ஹாதல் பஷீருன் நதீரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செய்தியாளராக இருக்கிறார்கள், எச்சரிக்கை விடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். குர்ஆனுடைய வசனத்தில் இடம்பெற்றதுதான் மௌலிதிலே இடம்பெற்றிருக்கிறது. அதே போல பாருங்க, இறைவன் சொல்லி தர்றான், வ தாயன் இலல்லாஹி பிஇذனிஹி வஸ்ஸராஜ முனீரா. இறைவனின் பக்கம் அழைப்பு விடுக்கக்கூடியவர்களாகவும் ஒளி சிந்தும் விளக்காகவும் உங்களை நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். குர்ஆன்ல சொல்லிட்டானா அதே வார்த்தை தான் மௌலிதிலும், ஹாதஸ் சிராஜுல் முனீரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி சிந்தும் விளக்காக இருக்கிறார்கள். இப்போ குர்ஆனிலே வந்தது தான மௌலித் இருக்கு, ஹதீஸ்ல வந்தது தான மௌலிதில் இருக்கு. அடுத்து பாருங்க, இறைவன் சொல்லி தரான், கஜ்ஜாக்கும் மினல்லாஹி நூருன் வ கிதாபும் முபீன். இறைவனிடமிருந்து தெளிவான வேதமும் ஒரு பேரொளியும் உங்களுக்கு வந்திருக்கிறது. தெளிவான வேதம்ங்கிறது நமக்கு தெரியும், அதுதான் குர்ஆன். பேரொளி என்றா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனாலதான் நம்ம சொல்றோம், அந்த நூருன் ஃபௌக நூரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நீங்கள் ஒளிகளுக்கெல்லாம் மேலான ஒளியாக இருக்கிறீர்கள் நம்ம தான் சொல்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளியாக இருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, முதலாக படைக்கப்பட்டது அவர்களுடைய ஒளிதான். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து, ஜாபிர் அவர்களே அவ்வளு மா ஹலகல்லாஹு நூரு நபியிக, இறைவன் முதலாக படைத்தது உங்கள் நபியினுடைய ஒளியைத்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஸன்னஃப் அப்துர் ரஸாக்ங்கிற ஹதீஸ் கிதாபிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுதான் மௌலிதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து நீங்கள் பேர்வழியாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து அஸ்ஸலாமு அலைக்க யா மாஹி ذுனூபி, நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க, பாவங்களை அழிக்கக்கூடியவர்களே உங்கள் மீது அல்லாஹ்வின் சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு இருக்குது. இப்ப வஹாபில கேட்பாங்க, அது எப்படிங்க பாவத்தை மன்னிக்கிறது அல்லாஹ்வுல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து நீங்க எப்படி சொல்லலாம் அப்படிம்பாங்க. இப்படி கேட்கறவங்கள யாருன்னு நினைக்கிறீங்க? அட்லீஸ்ட் புகாரியை கூட படிக்காதவர்கள் தான். ஏன் தெரியுமா? புகாரியை படிச்சிருந்தா இப்படி ஒரு கேள்வியே எழுந்திருக்காது. ஏன்னா அந்த புகாரிலே இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை பத்தி சொல்றாங்க, ஆனா முஹம்மத், நான் முஹம்மதா இருக்கிறேன், அஹ்மதாக இருக்கிறேன், அனல் மாஹி, நான் பாவங்களை அழிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லதி யம்ஹுல்லாஹு பில் குஃப்ர, இறைவன் என் மூலம் தான் குஃப்ரையே அழித்துக் கொண்டிருக்கிறான். இது புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எந்த புகாரில எந்த வார்த்தை வந்ததோ மாஹிங்கிற வார்த்தை, அதே வார்த்தை தான் மௌலிதில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த காலத்துல தான் அரபில இருந்துச்சு புகாரி, இப்பதான் தமிழ்ல வந்துருச்சுல, வாங்கி படிக்க வேண்டியதானே. பிரச்சனை பண்ற நேரத்துல புகாரிய படிச்சுட்டா இவங்க பிரச்சனை பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் புகாரி இருக்கிறது, அது படிக்கிறதே இல்ல, படிக்காம வீட்டுக்குள்ள வச்சுவிட்டு பிரச்சனை படிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிறது. அது கூடாது, இது கூடாது, அதை ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. நீங்க புகாரிய படிங்க, உங்களுடைய அனைத்து ஐயங்களுக்கும் விடைகள் அங்கே இருக்கின்றன. அப்படிங்க பார்த்து